வணக்கம் நண்பர்களே. 2023 டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஷின்ஸில் டைம் அண்ட் ஒர்க் டாப்பிக்கில் அவங்க கேட்ட கொஷின்ஸ்லாம் கண்டினியூவாக பார்த்துட்டு வரோம். அதில் ஏற்கனவே ஒரு 20 கொஷின் 2 வீடியோவில் போட்டிருக்கோம். இப்போ அடுத்ததாக மீதி இருக்கக்கூடிய ஒரு 11 கேள்விகள். ஏன்னா 2023 அவங்க நடத்தின 2022 எக்ஸாமில் டைம் அண்ட் ஒர்க் டாப்பிக்கிலிருந்து மொத்தம் 31 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதனுடைய தொடர்ச்சியை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். 21வது கேள்வி பாருங்கள். தச்சர் ஏ ஆனவர் ஒரு நாற்காலியின் பாகங்களை பொறுத்த 15 நிமிடங்கள் எடுத்துக்கொள்கிறார். அதே வேலையை தச்சர் பி என்பவர் ஏ எடுத்துக்கொள்ளும் நேரத்தை விட 3 நிமிடங்கள் கூடுதலாக எடுத்துக்கொள்கிறார். அப்போது ஏ 15 நிமிஷத்தில் முடிக்கிறாரு, பி எவ்வளோ நேரத்தில் முடிக்கிறாருன்னா 3 நிமிஷம் கூடுதலாக எடுத்துக்கிறாரு, 18 நிமிஷத்தில் முடிக்கிறாரு. அதுதான் அர்த்தம். அது அவங்க டைரெக்டாக 18ன்னு சொல்லாமல் 3 நிமிடங்கள் கூடுதலாகன்னு சொல்லியிருக்காங்க. இருவரும் இணைந்து வேலை செய்து 22 நாற்காலிகளின் பாகங்களை பொறுத்து எவ்வளோ நேரம் ஆகும்? இந்த 22 நாற்காலிகள் நம்ம அப்புறம் வரும். 15, 18. அப்போ பாருங்கள் எப்படி பண்ணுவோம். கீழே 2 நம்பரையும் பெருக்கிறோம், 15 × 18. மேலே என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2த்தையும் கூட்டுறோம், 15ஐயும் 18ஐயும் கூட்டினோம் அப்படின்னா 33. சரியா? கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இது 11 3, இங்கே I3. வேறு எதுவும் கேன்சல் பண்ண முடியாது. ஸோ 11/5 × 18. அப்போ 5ஐயும் 18ஐயும் பெருக்கிறோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? 90. கரெக்டாக? 90/11. அதை என்ன பண்ணுவோம், நம்ம எப்பவுமே வர ஆன்சர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா தலைகீழாக எழுதுவோம். கரெக்டாக? இப்போ 1/5ன்னு வருதுன்னா 5/1ன்னு மாற்றிப்போம். ஸோ அந்த மாதிரி 90/11. இது ஒரு நாற்காலி அவங்களுக்கு செய்யறதுக்கு ஆகக்கூடிய டைம். ஆனால் அவங்க என்ன கேட்டிருக்காங்க? 22 நாற்காலி. அப்போ 22 நாற்காலின்றதால × 22. ஒரு 11 11, 11 22. 90 2ஐயும் பெருக்கணும் அப்படின்னா 180. அப்போ மொத்தமாக அவங்களுக்கு பொறுத்ததுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னா 180 மினிட்ஸ் ஆகும். சரியா? அடுத்தது 22. ஏ ஒரு வேலையை 12 நாட்களில் முடிப்பார், பி 60% திறமையானவர். இது நம்ம ஏற்கனவே திறமையை வச்சு பார்த்திங்களா? இதோட இந்த இருக்கிற 30 கேள்வியிலும் 3 கேள்வி இப்போ நம்ம பார்த்தது வரைக்குமே இந்த எவ்வளோ சதவீதம் திறமையானவங்கன்றதை வச்சு தான். அப்போது 60%. இந்த மாதிரி பர்சன்டேஜ் வச்சு வருதுனாலே முதல்ல என்ன போட்டுக்க சொன்னோம்? 100/60% திறமையானவர்னா அப்போ அதிகம் தான் அர்த்தம், கூடுதல் திறமை. அப்போ 100 கூட 60 கூட்டினோன்னா 160 × ஒருத்தரோட வேலையை சொல்லியிருக்காங்க 12. அப்போ × 12. 0 0 கேன்சல் ஆகிடும். இங்கே பாருங்கள், 3 12, 4 16, 2 4, I2 10. அப்போ 5 3 பெருக்கணும்னா I3 15/2. 15 2ஆல் அடித்தோம் அப்படின்னா 7.5, அதாவது 7.5 நாட்கள். ஸோ இதே மாடலில் இது 3வது கொஷின் பாருங்கள். ஓகேவா? அடுத்தது 23வது கேள்வி. இங்கேயும் அதே மாதிரி 3 பேர் வச்சு கொடுத்துருக்காங்க. XYZ தவிர 4 6 10 நாளில் முடிக்கிறாங்க அப்படின்னா 3 பேரும் சேர்ந்து வேலை செஞ்சு 3100 ரூபாய் வழங்கப்படும். அவர்கள் தனித்தனியே பெரும் பங்குகளை காண்க. இதை மெத்தடாக போடணும் அப்படின்னா ரொம்ப பெருசாக போகும். நான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு வழி சொல்கிறேன் பாருங்கள். சொல்லப்போனால் அந்த ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்த முதல் கொஷினே இந்த ஐடியாவை பேஸ் பண்ணி தான் சொல்லியிருக்கோம். X 4 நாள், இவர் 6 நாள், இவர் 10 நாள். அப்போ சம்பளத்தை பிரிச்சுக்கிறாங்கன்னா யாருக்கு நிறைய சம்பளம் கிடைக்கும் அப்படின்னா யார் சீக்கிரம் வேலையை முடிக்கிறாலும் அவங்களுக்கு. ஏன்னா இவர் 4 நாளில் முடிச்சிடுறார். ஸோ வேகமாக முடிக்கிறப்ப சம்பளமும் நம்ம என்ன பண்ணுவோம்? அதிகமாக தருவோம். அப்போது முதல் நம்பர் பெருசாக இருக்கணும், அடுத்தது 6, அடுத்தது 10 இருக்குது. 2வது நம்பர் அதை விட சின்னதாக இருக்கணும், 3வது நம்பர் அதை விட சின்னதாக இருக்கணும். நான் சொல்கிறது புரியுதா? ஸோ ஃபஸ்ட் நம்பர் பெருசாக இருக்கணும், 2வது நம்பர் அதை விட சின்னதாக இருக்கணும். ஆனால் ஆப்ஷன் ஏவில் பாருங்கள், ஃபஸ்ட்டை விட 2வது பெருசாக இருக்குது. அப்போ இது கிடையாது. ஆப்ஷன் பியில் பாருங்கள், ஃபஸ்ட்டை விட செகண்டு சின்னதாக இருக்குது, ஆனால் செகண்டை விட தேர்டு பெருசாக இருக்குது. பாருங்கள், இப்போ நம்ம கணக்குப்படி ஃபஸ்ட்டை விட செகண்டு சின்னதாக இருக்கணும், செகண்டை விட தேர்டு சின்னதாக இருக்கணும். கரெக்டாக? அப்போ இதுவும் கிடையாது. தேர்டு பாருங்கள், ஃபஸ்ட்டை விட செகண்டு சின்னது, செகண்டை விட தேர்டு சின்னது. ஆமாம். ஃபோர்த்து பாருங்கள், ஃபஸ்ட்டை விட செகண்டு பெருசாக இருக்குது. அப்போ இதுவும் கிடையாது. முடிஞ்சு போச்சு. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி. மொத்தமே ஒரு 30 செகண்டுக்குள்ளாடி இந்த கொஷினுக்கான ஆன்சர் நம்ம சொல்லி முடிச்சிடலாம் பாருங்கள். ஓகேவா? வேறு எந்த யோசனையுமே தேவையில்லை. 4 6 10 யார் சீக்கிரம் முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு சேலரி அதிகமாக இருக்கும். அதுக்கடுத்தது அப்படி யோசிச்சிங்கனாலே போதும். ஓகேவா? அடுத்தது 24. இங்கே பாருங்கள், ஏவும் பியும் ஒரு வேலையை 8 நாளில் முடிப்பாங்க. ஏ மட்டும் 12 நாளில் முடிப்பார்னா பி மட்டும் அந்த வேலையை. இந்த மாடல்லையும் நம்ம ஒரு 4 5 கொஷின் பார்த்துட்டோம் பாருங்கள். ஒரு ஆளை மட்டும் தனியாக கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணுவோம்? அவங்க கொடுத்துருக்க 2 நாள் 8 12 2த்தையும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கீழே பெருக்கிறோம், மேலே மைனஸ் பண்ணுறோம். 12 8 போயிடுச்சுன்னா 4, ஒரு நாள் 4, 8. இப்போ 2ஐயும் 12ஐயும் பெருக்குன்னா 24. அப்போ எத்தனை நாளில் வேலையை முடிப்பார் பி மட்டும் அப்படின்னா 24 நாட்கள். ஓகேவா? அடுத்தது 25. பி ஒரு வேலையை 6 நாளில், Q 8 நாளில் முடிப்பார். PQ இவங்க 2 பேரும் 4800 ரூபாய்க்கு வேலை செய்கிறதா ஒத்துக்கிறாங்க. ஆரோட உதவியோடு அவங்க 3 நாளில் முடிக்கிறாங்க அப்படின்னா அந்த தொகையில் 6க்கு எவ்வளோ பங்கு தருவாங்க அப்படிங்கிறது தான் இவங்களோட கொஷின். கரெக்டாக? இப்போ இதில் பாருங்கள்.
அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா 3 பேரும் சேர்ந்து 3 நாளில் முடிக்கிறாங்க. கரெக்டாக 3 பேரும் சேர்ந்து 3 நாளில் முடிக்கிறாங்க. தனித்தனியாக பியும் கியூவும் 6 நாள் 8 நாளில் முடிக்கிறாங்க. கரெக்டாக பி தனியாக 6 நாள் பி தனியாக 8 நாளில் முடிக்கிறாங்க. வழக்கமாக பண்ணுறது தான். 3 பேரை வச்சு வந்தாலே அந்த 3த்துக்கும் எல்சிஎம் கண்டுபிடிங்க. 3, 6, 8 3த்துக்கு எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 24ன்னு வரும். கரெக்டாக அப்போ பாருங்கள் 3 8ஆல் பெருக்குனா 24. ஆனால் இங்கே என்ன வித்தியாசம்னா இது 3 பேரும் சேர்ந்து செய்கிறது, இது 2 பேர் தனித்தனியாக. ஒரு ஆள் மட்டும் தனியாக வேணும் அப்படின்னாலே என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். இப்போ முன்னாடி கொஸ்டினோட பார்த்தோம் பாருங்கள். ஒரு ஆள் மட்டும் தனியாக வேணும்னாலும் என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். அப்போ இந்த 2த்தையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மைனஸ் பண்ணுறோம். ஏன்னா இது 3 பேரும் சேர்ந்து செய்கிறது, இதுலேருந்து இவங்க 2 பேரையும் மைனஸ் பண்ணிடும். அப்போ மீதி ஒரு ஆள் கிடச்சிரும். அப்போ 24 வரணும்னா 6 4ஆல் பெருக்குனா 24 மைனஸ் பண்ணிடும். 8 3ஆல் பெருக்குனா 24 மைனஸ் பண்ணிடும். அப்போ 4 3 7 8ல் 7 போயிடுச்சுன்னா 1. ஸோ 1/24 தலைகீழாக எழுதணும் அப்படின்னா 24. என்ன அர்த்தம்? இப்போ சி 24 நாளில் முடிப்பாருன்னு தெரிஞ்சிச்சு. பாருங்கள், ஏ 6 நாளில் முடிப்பார், பி 8 நாளில் முடிப்பார், சி 24 நாளில் முடிப்பார். இப்போ மொத்தமாக சேர்ந்து தான் அவங்க எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா 4800 சம்பாதிக்கிறாங்க. அப்போ இங்கே பாருங்கள், ஏ 6 நாள், பி 8 நாள், சி 24 நாள். இப்போ இவங்களுக்கு நம்ம என்ன, இது எத்தனை நாளில் வேலையை முடிப்பாங்கன்ட்டு நமக்கு தேவை. ஒரு நாளைக்கு எவ்வளோ வேலை செய்கிறாங்கன்னு தெரிஞ்சால் தான் நம்ம சம்பளத்தை பிரித்து கொடுக்க முடியும். எப்படி பண்ணுறது அப்படின்னா மறுபடியும் அதே தான் எல்சிஎம். இதை முன்னாடியே ஒரு வீடியோவில் ஒரு கணக்கில் பார்த்துருக்கோம் பாருங்கள். அப்போ 3த்துக்கு எல்சிஎம் எடுத்தோன்னா 24, 4 24, 3 24, 24 24. இப்போ நமக்கு இந்த நம்பர் தேவை கிடையாது. இதுதான் அவங்க எத்தனை பங்கு வேலை செய்கிறாங்கன்ட்டு. இவர் 4 பங்கு வேலை, இவர் 3 பங்கு வேலை, இவர் 1 பங்கு வேலை. அப்போ மொத்தத்தையும் கூட்டினா எத்தனை பங்கு வேலை செய்கிறாங்க? 8 பங்கு வேலை செய்கிறாங்க. கரெக்டாக 8 பங்கு வேலை செஞ்சு 4800 வாங்குறாங்க. 8 பங்கு வேலை செஞ்சு 4800 வாங்கினா ஒரு பங்கு வேலைக்கு 1 8 6 8 48. அப்போ ஒரு பங்குன்றது 600. இவங்க யாருடைய பங்கு கேட்குறாங்க? 6ஓட பங்கு தான் கேட்குறாங்க. 6உடைய பங்கு எவ்வளோ? ஒரு பங்கு தான். ஒரு பங்குன்றது எவ்வளோ? 600. அப்போது 6உடைய வேல்யூ எவ்வளோன்னா 600. சப்போஸ் இதே கொஷினில் பி அந்த சம்பளத்தில் எவ்வளோ வாங்குவார்னு கேட்டிருந்தாங்கன்னா 4ஆல் பெருக்கிருக்கணும். 4 × 600, 4 24, 2400 போட்டிருக்கலாம். அதே மாதிரி Q எவ்வளோ வாங்குவார்னு கேட்டிருந்தாங்கன்னா 8ஆல் பெருக்கிருக்கலாம். இங்கே 6 தான் கேட்டிருக்காங்கனால அந்த ஒரு பங்கை மட்டும் நம்ம போட்டுக்கிறோம். நம்ம புரியுதுங்களா? சரி, இப்போ இதுவே கூட PQRனு 3 பேரையும் தனித்தனியாக கேட்டிருந்தாங்க, 3த்தும் ஆன்சர் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம முன்னாடி சொன்னோம் பார்த்தீங்களா, இப்போ ஒரு கணக்கில் இவரோட அதிகம் இவர் அதிகம்ட்டு அந்த ஐடியா வச்சு கூட சொல்லியிருக்கலாம். சரியா? அடுத்தது பாருங்கள், 26. 6 பெண்கள் அல்லது 8 ஆண்கள் ஒரு அறையை 86 நாட்களில் கட்டி முடிப்பர். அது போன்ற அறையை 7 பெண்கள் மற்றும் 5 ஆண்கள் கட்டி முடிக்க ஆகும் நாட்கள். இது எந்த மெத்தட்னு தெரியுதுங்களா? ஆர் அண்டு மெத்தட். இங்கே அல்லது, இங்கே மற்றும். ஆர் அண்டு, இப்படி 2 மெத்தட் சொல்லியிருக்கோம் நம்ம. ஆர் அண்டு மெத்தட்னு ஒன்று, அண்டு மெத்தட்னு ஒன்று. இது ஆர் அண்டு மெத்தட் அப்படின்னா பாருங்கள், மேலே இருக்க அந்த 3 நம்பரையும் அப்படியே பெருக்க வேண்டியதான். 6 × 8 × 86. பெருக்கு கூட வேண்டாம், ஜஸ்ட்டு பெருக்கல்ல எழுதுனா போதும், நமக்கு கேன்சல் ஆகிடும். பை கீழே என்ன பண்ணணும்னா கிராஸில் இங்கே பாருங்கள், முதல் லைனில் 6 8, அடுத்த லைனில் 7 5. கிராஸில் மல்டிப்ளை பண்ணுறோம். 6 5 30, 7 8 56. இது ரெண்டுத்தையும் கூட்டணும் அப்படின்னா என்ன கிடைக்குது? 86. ரொம்ப ஈஸி பாருங்கள், 86 கேன்சல் ஆகிடும். மீதி இருக்கிறது 6 × 8. அப்போ 6 8 48 அப்படிங்கிறது தான் நமக்கான ஆன்சர். நம்ம புரியுதுங்களா? ஏற்கனவே 6 2 மெத்தடில் நம்ம கொஷின் பார்த்துருக்கோம். சரியா? அடுத்தது 27. ஏ தனியாக ஒரு வேலையை 10 நாட்களிலும் பி 15 நாட்களிலும் முடிப்பார். இந்த வேலையை ரூபாய் 2 லட்சம் தொகைக்கு ஒப்புக்கொண்டனர் எனில் ஏ பெறும் தொகை. இப்போ ஏ பின்னு 2 பேர் சொல்லியிருக்காங்க. ஏ 10 நாளில் முடிக்கிறாரு, பி 15 நாளில் முடிக்கிறாரு. இப்போ 2 பேர் தான் கேட்டிருந்தாங்க, நம்ம கீழே இருக்கிறதுலேருந்து ஆன்சரை சொல்லிடலாம். ஆனால் இங்கே அப்படி இல்லை பாருங்கள். கரெக்டாக? அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 3 பேருக்கு பார்த்த மாதிரி தான். இந்த 10க்கும் 15க்கும் எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? 30. அப்போ இது எடுத்து 30 வர மாதிரி மாற்றணும். இது 3 30, இது 30. இப்போ நமக்கு இந்த டேஸ் தேவை கிடையாது, பங்கு தான் தேவை. இவர் 3 பங்கு வேலை, இவர் 2 பங்கு வேலை. அப்போ 3 2 5 பங்கு வேலை. மொத்த அமௌண்ட்டு 2 லட்ச ரூபாய். அப்போ 2 லட்சத்துலேருந்து 2 லட்சன்றது 5 பங்கு. கரெக்டாக? அப்போ ஒரு பங்கு கண்டுபிடிக்கணும்னா 4 5 20, மீதி 1 2 3 4 0. அப்போ ஒரு பங்கு அப்படிங்கிறது 40,000 ரூபாய். கரெக்டாக? அவங்க யாரோடது கேட்டிருக்காங்க? ஏ எத்தனை பங்கு? 3 பங்கு. அப்போ 40,000 பெருக்கல் 3, 4 3 12. அப்போ ஏ எவ்வளோ அமௌண்ட் வாங்குவார் அப்படின்னா 1,20,000 ரூபாய் வாங்குவார். நம்ம புரியுதுங்களா? ஓகேவா? அடுத்து பாருங்கள், 28.
பி இது நம்ம கொஷின் ஏற்கனவே பார்த்தோம் பாருங்கம்மா, சேம் கொஷின். இப்போ நம்ம நேற்றுக்கு அந்த 11லேருந்து 20 வரைக்கும் வீடியோ பார்த்தோம் இல்லைங்களா, அந்த வீடியோவில் இதே கொஷினை கேட்டிருக்காங்க சேம். அப்போ இதே கொஷினை 2வது வாட்டி திரும்பவும் கேட்டிருக்காங்க பாருங்கள், சரிங்களா. நீங்கள் அந்த செகண்ட் வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னாலே அதில் இந்த கொஷினுக்கான ஆன்சர் இருக்குது, ஓகேவா. அதனால் நம்ம இதை ஸ்கிப் பண்ணிடலாம். அடுத்தது மறுபடியும் பார்த்தீங்களா, இது பாருங்கள் எல்லாமே வேறு வேறு கொஷின். உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் பாருங்கள், வேறு கொஷின் பேப்பர். இது வேறு கொஷின் பேப்பர், அந்த கொஷினுடைய செட்டப் பார்த்தீங்கனாலே தெரியும். இது வேறு கொஷின் பேப்பர், ஆனால் ரெண்டுமே ஒரே கொஷின் பாருங்கள். பி அந்த அரை வேலையை 6 நாளில் முடிப்பார், Q 2/3 பகுதி 4 நாளில் முடிப்பார், அப்படின்னா 3/4. ஸோ போன வருஷம் நடந்த கேள்வித்தாளில் ஒரே கேள்வியை இந்த டைம் அண்ட் ஒர்க்லேருந்து 3 வாட்டி கேட்டிருக்காங்க பாருங்கள், வேறு கேள்வித்தாள்களில். கரெக்டாக. அப்போ நமக்கு ஐடியா புரிஞ்சிச்சுன்னா இதே மாடலில் வேறு கேட்டால் கூட போடலாம், ஆனால் சேம் கொஷினையே 3 முறை கேட்டிருக்காங்கம்மா, சரியா. அதை பார்த்து வச்சுக்கோங்க. 30வது கேள்வி பாருங்கம்மா. ஏ மற்றும் பி ஆகியோர் வேலையை முறையே 12 மற்றும் 20 நாட்களில் முடிப்பர். அவர்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து வேலையை தொடங்கினர். சில நாட்கள் வேலை செய்த பிறகு பி ஆனவர் சென்று விடுகிறார். மீதமுள்ள வேலையை ஏ ஆனவர் 4 நாட்களில் முடிக்கிறார் எனில் தொடங்கியதிலிருந்து எத்தனை நாட்களுக்கு பிறகு பி வேலையை விட்டு சென்றார்? இது ஒரு டைப் பாருங்கள். இது ரொம்ப ஈஸி தான். ஒரு சின்ன ஷார்ட்கட் சொல்கிறேன், அதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த மெத்தடில் கேட்குற கொஷினுக்கெல்லாம் ஆன்சர் ஈஸியாக பண்ணிடலாம். 12, 20 2 பேருடைய வேலையை சொல்லியிருக்காங்க இல்லையா, அது ரெண்டுத்தையும் இங்கே டிவைடில் ப்ளஸ் பண்ணிக்கோங்க. 12, 20 இது ரெண்டுத்தையும். அடுத்ததாக ஏ போயிடுறாரு, பி போயிடுறாரு. எத்தனை நாட்களுக்கு பிறகு பி வேலையை விட்டு சென்றார்னு கேட்டிருக்காங்க. அப்போ யார் வேலையை செய்கிறாரு அப்படின்னா ஏ வேலையை செய்கிறாரு, கரெக்டாக. இப்போது யார் பி வேலையை விட்டு போயிட்டாங்களோ, பி வேலையை விட்டு போயிட்டார் இல்லையா, அவர் பி எத்தனை நாளில் செஞ்சுருக்காரு? 20 நாள். யார் வேலையை விட்டு போயிட்டாங்களோ அவங்கள்த இங்கே இன்ட்டில் போட்டுக்கோங்க, இன்ட்டு 20. இப்போ மேலே என்ன பண்ணணும் அப்படின்னா, வேலையை விட்டு போனவரை இங்கே போட்டோம் இல்லையா, வேலையில் இருக்கிறவர் ஏவோட வேலை 12 மைனஸ் சேர்ந்து செஞ்ச நாட்கள் கொடுத்துருக்காங்க இல்லையா 4, அப்போ அது -4. புரியுதான்னு பாருங்கள். 2 பேரும் இந்த ஆர்டரில் ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். 2 பேருடைய வேலையும் கீழே ப்ளஸ் பண்ணிக்கிறோம், இன்ட்டு யார் போயிட்டாங்களோ அவங்களோடது, மேலே இருக்கிறவர் மைனஸ் சேர்ந்து வேலை செஞ்ச மீதி இருக்கிற வேலையை அவர் முடிக்கிறதுக்கான நாட்கள் அது. அப்போ 12 - 4 8 பை 12 20 கூட்டினோன்னா 32 இன்ட்டு 20. 1 8 4 8 32, 1 நாள் 4 5 20. அப்போ ஆன்சர் என்ன கிடச்சிரும் அப்படின்னா 5, சரிங்களா. 31வது கேள்வி பாருங்கள். ஏ என்பவர் ஒரு வேலையை 12 மணி நேரத்தில் முடிக்கிறார். பிசி 3 மணி நேரத்திலும் ஏசி 6 மணி நேரத்திலும் முடிப்பார். அதே வேலையை பி தனியே எவ்வளோ நேரத்தில் முடிப்பார்? இது ஒரு வித்தியாசமான கொஷின் பாருங்கள், நல்லா கவனிச்சுக்கோங்க. இது ஏ, இது பிசி. இது ரெண்டுத்தையும் சேர்த்தோன்னா யார் தெரிஞ்சிருவாங்க? ஏ பி சி 3 பேரும் தெரிஞ்சிடும். நமக்கு யாரை மட்டும் கேட்குறாங்க? பி மட்டும். இது ரெண்டுத்தையும் சேர்த்தா ஏபிசி 3 தெரிஞ்சிடும். நமக்கு பி மட்டும் தேவை. அப்போ யார் தேவையில்லை? ஏவும் சியும் தேவையில்லை. ஏவும் சியும் தோ இருக்காங்க பாருங்கள், கரெக்டாக. அப்போ வழக்கம் போல் 3 நம்பர் இருந்தாலே எல்சிஎம். அப்போ இங்கே பாருங்கள் 12 3 6 எல்சிஎம் எடுத்திங்கன்னா 12. நமக்கு இவங்க 2 பேரையும் ஆட் பண்ணணும், இவங்க 2 பேரையும் மைனஸ் பண்ணணும், கரெக்டாக. அப்போது 12 1ஆல் பெருக்குனா 12 ப்ளஸ் இங்கே 3 4ஆல் பெருக்குனா 12 மைனஸ் மைனஸ் ஏபிசி 3 பேரும் கிடச்சிட்டாங்க. இது எடுத்து ப்ளஸ் பண்ணும்போது எனக்கு பி வேணும், ஏசி தேவையில்லை, அதனால் மைனஸ் பண்ணுறேன். அப்போ 6 2ஆல் பெருக்குனா 12. பாருங்கள் 4 1 5, 5ல் 2 போயிடுச்சுன்னா 3. அப்போ 3/12, 1 3 3 4 3 12 தலைகீழ எழுதுனா 4/1. அப்போது பி மட்டும் அந்த வேலையை எத்தனை நேரத்தில் முடிப்பார் அப்படின்னா 4 மணி நேரத்தில் முடிப்பார். ஓகேவாம்மா. ஸோ இந்த 31 கேள்விகளும் தான் அவங்க லாஸ்ட் இயர் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருந்த ஒட்டுமொத்தமான டைம் அண்ட் ஒர்க் கொஷின்ஸ். நம்ம இதோட ஒரு மொத்தம் 3 டாப்பிக்கை முழுசாக பார்த்துருக்கோம். எல்சிஎம் HCF அதில் ஒரு 80 கேள்விகள் வரைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரேஷியோ டாபிக். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைம் அண்ட் ஒர்க் டாபிக் பார்த்துருக்கோம். அடுத்தடுத்து இன்னும் சிம்பிளிஃபிகேஷன் இருக்கிற எல்லா டாப்பிக்குமே, தனி வட்டி கூட்டு வட்டி, நேர்மாறல் எதிர்மாறல் எல்லா டாப்பிக்லேருந்தும் தொடர்ச்சியாக வீடியோ போடுறோம். நீங்களும் மொத்தமே பாருங்கள், கொஷின்ஸ் எல்லாம் எழுதி வச்சு படிங்க. ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். பார்க்கலாமா? தேங்க்யூ.